உங்களுக்கு 7.5 சனி, ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொன்னால் உங்க ராசிக்குரிய மரத்தை பிடிங்க, தரிசனம் செய்தால் போதும். இந்த உலகம் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தியை அளிக்கிறது. அதில் மரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்துடன் இணைந்திருக்கும் மரங்களை வணங்குவதன் மூலம் அந்த கிரகத்தின் தீய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் பெருகும். இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ற மரங்களையும் அவை தரும் நன்மைகளையும் பார்ப்போம். மேஷம் கிரகம். செவ்வாய் மரம். செம்மரச் செடி பலன்: கோபம் குறையும், தீர்மானம் ஆற்றல் அதிகரிக்கும், வீண் சண்டைகள் தவிர்க்கப்படும். ரிஷபம் கிரகம். சுக்கிரன் மரம். இலுப்பை மரம். குடும்ப அமைதி, பணநிலை மேம்பாடு, உள் அமைதி, இன்ப வாழ்க்கை கிடைக்கும். மிதுனம் கிரகம். புதன் மரம். ஆலமரம். புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், கல்வியில் மேன்மை, தொலைநோக்கு திட்டங்கள் வெற்றி பெறும். கடகம் கிரகம். சந்திரன் மரம். ஆரி மரம். பலன்: மன அமைதி, குடும்ப நலன், செல்வாக்கு மேம்படும், மன உளைச்சல் குறையும். சிம்மம் கிரகம். சூரியன் மரம். இளந்தை மரம். பலன்: புகழ், தலைமை தன்மை, அதிகாரத்திறன் பெறலாம். கௌனியன் தோஷம் குறையும். கன்னி கிரகம். புதன் மரம். வேம்பு மரம். பலன்: நல்ல ஆரோக்கியம், தீ நோய்கள் விலகு, புத்திசாலித்தனம், கடின உழைப்புக்கு வெற்றி. துலாம் கிரகம். சுக்கிரன் மரம். வெண்கொன்றை. பலன்: மன நிம்மதி, உறவுகளில் சுமூகத்தன்மை, கலை விளக்கம், பணம் பெருகும். விருச்சிகம் கிரகம். செவ்வாய் மற்றும் கேது மரம். நாவல் மரம். பலன்: ஆன்மீக செல்வாக்கு, மன உறுதி, வெளி சக்திகளை சமாளிக்கும் திறன். தனுசு கிரகம். குரு மரம். பூவரசு மரம். பலன்: ஞான வளர்ச்சி, கல்வியில் சிறப்பு, விரிவான சிந்தனை, ஆசீர்வாதங்கள் பெருகும். மகரம் கிரகம். சனி மரம். வத்தகை மரம். பலன்: சனியின் தீ பாதிப்புகள் குறையும், தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகும், வாழ்க்கையில் நிலைத்தன்மை. கும்பம் கிரகம். சனி மற்றும் ராகு மரம். அரச மரம். பலன்: நீண்ட ஆயுள், சிந்தனை கூர்மை, ஆன்மீக வளர்ச்சி, சோம்பேறித்தனம் விலகும். மீனம் கிரகம். குரு மற்றும் கேது மரம். முள்ளிவேர். குறிஞ்சி அல்லது சுண்ணாம்பு மரம். பலன்: உள்ளுணர்வு, ஆன்மீக மேம்பாடு, தியானத்திறன், மனநிறைவு பெறலாம். வழிபாட்டு முறை: வாரத்தில் ஒரு நாளாவது அந்த மரத்தின் அருகில் சென்று நீர் ஊற்றவும், மலர் அர்ப்பணிக்கவும், மரத்தின் நிழலில் சிறு தியானம், மனஸ்தாபங்களை கூறி பிரார்த்தனை செய்யவும். இயன்றால் அந்த மரத்தை உங்கள் வீட்டில் அல்லது தோட்டத்தில் வளர்க்கவும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக கிரகங்கள் சரியில்லை என்றாலும் அதை மாற்றி கொடுக்கும் சக்தி இந்த மரத்திற்கு உண்டு. எனவே நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக எதுவும் பிரச்சனை இருந்தாலும் பணம் செலவழிக்காமல் இந்த மரங்களை வணங்குவதன் மூலம் கிரகங்களையே சரி பண்ணி கொடுக்கிறதா. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.